மல்லிகை மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்ட மின்னொளி பூ பல்லக்கில் நள்ளிரவில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்த ஸ்ரீ சேவக பெருமாள் ஐயனார். சிவகங்கை தேவஸ்தான ஆளுகைக்கு உட்பட்ட சிங்கம்புணரி சேவக பெருமாள் ஐயனார் கோவில் 800 ஆண்டுகள் பழமையான கோவிலாகும். மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த கோவிலில் வைகாசி விசாக பிரம்மோற்சவ விழா கடந்த மே 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. 9 நாட்கள் திருவிழா முடிந்து நிறைவு நாளான 10ஆம் நாள் இன்று பூரண புஷ்கலா சமேத ஸ்ரீ சேவக பெருமாள் ஐயனார் பல லட்சம் மல்லிகை மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மின்னும் கப்பல் போல் காட்சியளிக்கும் மின்னொளி பூ பல்லக்கில் நள்ளிரவில் எழுந்தருளினார். பூ பல்லக்கில் பூரண புஷ்கலா சமேத ஸ்ரீ சேவக பெருமாள் ஐயனாரும் அன்னை சிங்கம்பிடாரி அம்மனும் ஸ்ரீ விநாயகரும் 2 மாடுகள் பூட்டிய ரதத்தில் அலங்கரிக்கப்பட்ட பூ பல்லக்கு வான வேடிக்கையுடன் தேரோடும் 4 ரத வீதியில் உலா வந்தது. நள்ளிரவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஸ்ரீ சேவக பெருமாள் ஐயனாரை தரிசனம் செய்தனர். Hey,